These videos were information and previous result analysis only. Lottery prediction. நேத்து நேத்து என்னங்க ரிசல்ட்டு? நேத்து சைபர் 8 சைபர் இல்லைங்களா? சைபர் 8 சைபர். திரும்ப திரும்ப அந்த சைபர 2 நாளா அதையே திரும்ப திரும்ப மாத்தி அடிச்சுட்டு வந்துருக்கானுங்களா? நம்ம பாருங்க என்ன குடுத்துருக்கோங்க பாருங்க. 8 இல்லாம நேத்து நம்பரே வந்திருக்காது நம்மளுது இல்லைங்களா? ஆல் கூட நேத்து ஒரே நம்பர் தான் குடுத்து 8 இல்லைங்களா? மாஸ் ஹிட் ஆச்சுங்க பாருங்க. சைபருக்கு 5, 8க்கு 8ங்க பாருங்க. 8 இல்லாம நம்ம நம்பரே நேத்து குடுத்துருக்க மாட்டோம். புரியுதுங்களா? அதனால தான் ஆல் போர்டு ஒரே நம்பர் 8ஆம் நம்பர் மாஸா குடுத்தோம். இல்லைங்களா? இங்க பாருங்க பாக்ஸ் பாருங்க. என்ன குடுத்துருக்கோம் பாக்ஸு? 5, 8 இல்லைங்களா? சைபர் 8 பவர்லாம் மிஸ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க ஏபிபிசிஎஸ்சின்னு என்னது? 8, 8, 8 ஏங்க இது மட்டும் இல்லைங்க. சைபர் 8 நேத்து மெம்பர்ஷிப்புக்கு குடுத்துருக்கேங்க. ஓகேங்களா? மெம்பர்ஷிப்புக்கு நேத்து என்ன குடுத்துருக்கேன்? சைபர் 8 குடுத்துருக்கேன். புரியுதுங்களா? அதே மாரி ஆல் போர்டுக்கு என்னங்க 8 புரியுதுங்களா? ஆல் போர்டுக்கு ஒரே நம்பர் 8 பி போர்ட்லயும் என்னங்க மாஸ் ஹிட் இல்லைங்களா? 8ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதனால தான் ஸ்ட்ராங்கா 8ஆம் நம்பர் குடுத்தேன். நல்ல ஒரு டெய்லி நமக்கு வந்து ஆல் போர்டு, சிங்கிள் போர்டு சூப்பரா ஹிட் ஆயிட்டு வந்துட்டு இருக்குங்க. மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க சரிங்களா? எவ்வளோ கிரிட்டிக்கலா திருப்பி திருப்பி மாத்தி வச்சு அடிச்சா கூட, நம்ம பாருங்க எப்படி நம்பர் எடுத்து குடுத்துருக்கோம்னா, அருமையா எடுத்து குடுத்துட்டு நம்ம நம்ம எப்படி சொல்றது? ஏதோ ஒண்ண எடுத்து இத ஃபாலோ பண்றவங்களுக்கு லாஸே கிடையாதுங்க. ரைட்டுங்களா? நம்பி கூட டிராவல் பண்ணுங்க. ஒரு தடவ உள்ள வந்து பாருங்க. ரைட்டுங்களா? நான் டெய்லி வந்து வால் போர்டு, சிங்கிள் போர்டு மட்டும் விளையாடுறவங்களா இருக்காங்க. ஓகேங்களா? அத மட்டும் தான் ப்ளே பண்ணுவாங்க. டெய்லி பணம் எடுக்குறாங்க. சிங்கிள் போர்டு விளையாடுவீங்களா? ஆல் போர்டு விளையாடுவீங்களா? தாராளமா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்ல. ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி டியர் நேத்து பார்த்திருப்பீங்க. டியர் நேத்து நைட் எவ்ளோ சூப்பரா நம்பர் எடுத்து குடுத்து நீங்க பார்த்திருப்பீங்க. 8 மணி ஷோக்கு. ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் இங்க ஒரு பாக்ஸ் போடுறேன். கவனமா கவனிங்க. ஓகேவா? இங்க இருந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? இங்க இருந்து நான் ஒரு பாக்ஸ் போடுறேன். ஓகே. இது வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. இங்க பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நீங்க கீழ இருந்து மேல பாருங்க. ஓகேவா? கீழ இருந்து மேல பாருங்க. இப்போ லாஸ்ட் ஒரு வாரத்து ரிசல்ட், ஒரு 4, 5 நாத்து ரிசல்ட் நான் வச்சு கம்பேர் பண்ணி சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த 777 இருக்கு இல்லைங்களா? இப்ப 952 அடிச்சான் இல்லைங்களா? அதுல பாத்தீங்கன்னா இந்த 2 மட்டும், இந்த 7 மட்டும் ஒரு போர்டு இதுல பாஸ் ஆகி வந்திருக்கு. ஓகேவா? சோ நமக்கு இதுல இருந்து நம்ம லைன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க. அதுக்கு அடுத்த நாள் பாருங்க 861 அடிச்சா இல்லைங்களா? 861. இங்க ரைட் டு லெஃப்ட் பாருங்க. இங்க பாருங்க சி போர்டுல 3 இருக்கும். பாருங்க, அதாவது ஏ போர்டுல 3 இருக்கும், சி போர்டுல 6 இருக்கும் இல்லைங்களா? 861 ரிசல்ட். இங்க ஒண்ணு குறைச்சு என்னங்க வச்சிருக்கான்? என்னங்க இருக்கு? 800, அதாவது இந்த சி போர்ட 8ன்னு வச்சீங்கன்னா என்ன வருது? 861. இங்க என்னங்க இருக்கு? 860. புரியுதுங்களா? அப்படியே 3 நம்பருமே ஹிட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பாருங்க என்ன ரிசல்ட் அடிச்சா? 005 அடிச்சா இல்லைங்களா? இப்போ பாருங்க இந்த காலம் பாருங்க என்ன இருக்கு? 005க்கு இங்க பாருங்க 155 இருக்கு. புரியுதுங்களா? இங்கேயும் அப்படித்தான் 861. இங்க என்ன இருந்துச்சு? 860 இருந்துச்சு. இந்த 005க்கு இங்க பாருங்க அப்படியே 155 இருக்கு. இங்கேயுமே 2 நம்பர் நல்லா ஹிட்டா இருக்கு. அப்படியே அந்த லைன் கண்ட்ரோல் ஆகிட்டு வந்துச்சு. என்னங்க ஆச்சு? இங்க பாருங்க 080 வந்துச்சுங்க. புரியுதுங்களா? 080 அப்படியே எடுத்து ஃபுல் நம்பரையுமே வச்சுட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுல் நம்பர் வைக்கும்போது நமக்கு இங்க ஒரு பாக்ஸ் போடுறோம் பாருங்க. இங்க ஒரு பாக்ஸ் போடுறேன் கவனிங்க. இந்த மாதிரி ஃபுல் நம்பர் வைக்கும்போது இந்த பக்கத்து 3 நம்பர் இருக்கு இல்லைங்களா? இங்க பாருங்க 167, அதாவது ரைட் டு லெஃப்ட் பார்த்தா 167 இருக்கு இல்லைங்களா? இந்த நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எப்பவுமே இந்த மாதிரி பவர்ல கொண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்பர் வச்சோம் அப்படின்னா மறுபடியும் மேல போவோம் அப்படின்னு எடுத்து மேல போவோம். ஆனா மேலையுமே பாருங்க என்ன இருக்கு? 226 தாங்க இருக்கு இல்லைங்களா? அப்போ ரைட் லெஃப்ட் பார்த்தா இருக்கு? 622 தான் இருக்கு. இங்க பாருங்க இங்க என்ன இருக்கு? 617, 167. புரியுதுங்களா? பாருங்க 617, 167 இல்லைங்களா? அதே மாதிரி மேல எங்க இருக்கு? 622. புரியுதுங்களா? இந்த மாதிரி பாருங்க 622, 626. புரியுதுங்களா? 167. புரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. கேர்லெஸ்ஸா எடுக்க வேணாம். இப்ப இந்த 167 வந்துட்டு சம்டைம் என்ன பண்ணுவோம்? இந்த 6 வந்து 9ஆ திருப்போம். 197 வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க. புரியுதுங்களா? இந்த நம்பர்லாம் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 622 தான் பார்த்தோம் இல்லையா? அப்போ 622 பதில் என்ன பண்ணுவான்? 927,
922 இந்த மாதிரி வரதுக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் கணக்கு வருதான்னு பாருங்க. நான் கணக்கு பார்த்துட்டு எது எது கரெக்டா இருக்கோ அதை நான் கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ நம்ம போர்டை பார்ப்போம். இதை வச்சு நான் போர்டை பார்ப்போம். என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ இப்போ வந்து நம்ம போர்டை பார்த்துருவோம். சரிங்களா? போர்டை பார்த்துருவோம். கவனமா கவனிங்க. நேற்று சூப்பரா எடுத்து கொடுத்தோம். ஆல் போர்டில் 8ஆம் நம்பர் இல்லைங்களா? ஒரே நம்பர் தான் கொடுத்தோம். சூப்பரா எடுத்து கொடுத்தோம். ஸோ இப்போ நீங்க இதை கவனிங்க. ஓகேவா? இப்போ இங்க ஒரு பாக்ஸ் போடுறேன்ல, இங்க ஒரு பாக்ஸ் போடுறேன். என்ன பண்ணிருக்கான் பாருங்க. அப்படியே எடுத்து என்ன பண்ணிருக்கான், எடுத்து சைபர் 8 சைபர் வச்சுட்டேன் இல்லைங்களா? அப்போ இங்கேயும் நம்ம என்னங்க பண்ணலாம், இங்க ஒரு பாக்ஸ் போடுறோம் பாருங்களேன். கீழே இருந்து ஒரு பாக்ஸ் நம்ம இங்க ஒரு இப்படி பாக்ஸ் வைக்கலாமா? புரியுதுங்களா? அப்போ சைபர் சைபர் 8க்கு இங்க நமக்கு சைபர் 8 சைபர் வந்துருச்சு. அப்போ நம்ம இங்க சைபர் வைப்போமா? ஓகேவா? வச்சு பார்ப்போமா? அப்போ சைபர் சைபர் 5க்கு என்னங்க பண்ணலாம், இங்க சைபர் சைபர் 5 வந்துடும். அப்போ இங்கேயும் ஒரு சைபர் வைப்போமா? வச்சு என்னங்க ஆகும், சைபர் 8 சைபர். இந்த ரிசல்ட் ஃபுல்லா வந்திருக்கும் இல்லைங்களா? இந்த 3 ரிசல்ட் வந்திருக்கும். சைபர் சைபர் 5 இது எடுத்து அப்படியே போர்டில் காமிக்கலாம். அப்போ சைபர் சைபர் 5 சைபர் சைபர் 6ன்னு வைப்போமா? பாருங்க 600ன்னு வரலாமாங்க? ஒரு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்காங்க? வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்குங்க. ஓகேங்களா? 600ன்னு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா முன்னாடி நாள் சைபர் சைபர் 5ன்னு வச்சிருக்கான். இப்போ சைபர் சைபர் 6ன்னு வைக்கலாம். 600ன்னு திருப்பி வைக்கலாம். பாருங்க ஒரே நிமிஷம் கவனிங்க. இப்போ அதாவது ஏபில சைபர் சைபர் வந்திருக்கு. 2 சைபர் வச்சான். அடுத்து என்ன பண்ணான் இல்லைங்களா? அடுத்து என்ன பண்ணான், அதாவது ஏசியில சைபர் சைபர் வச்சிருக்கான். புரியுதுங்களா? அப்போ நமக்கு என்ன வரலாம், பிசியில சைபர் சைபர் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம எதையுமே கேர்லெஸ்ஸா விடக்கூடாது. ஓகேங்களா? பாருங்க இந்த மாதிரி கொண்டு வந்து மாத்தி வச்சு முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அப்போ ஏபில சைபர் சைபர் வச்சுட்டான். அடுத்தது ஏசியில சைபர் சைபர் வச்சுட்டான். அதை மறுபடியும் கொண்டு வந்து எப்படி முடிக்கலாம், பிசியில சைபர் சைபர் கொண்டு வந்து முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப பிசியில சைபர் சைபர் அப்படின்னு கொண்டு வந்து முடிச்சோம் அப்படின்னா நீங்களே பாருங்களேன். அப்போ சைபர் இங்க 5 சைபர் சைபர் இல்லைங்களா? அப்படியா இந்த சைபர் சைபர் 5க்கு இந்த சி போர்டுல என்ன ஆகுது, கரெக்டா ஒத்து போகதான் போர்டுல காமிச்சாச்சு. அதே மாதிரி நேத்து வந்த சைபர் 8 சைபருக்கும் இங்க பாருங்க, இதுலயும் சைபர் 8 சைபர் கணக்கு காமிச்சாச்சு. புரியுதுங்களா? வாய்ப்பு இருக்கா? அப்போ நமக்கு இங்க 2 சைபர் வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னங்க வர்றதுக்கு சான்சஸ் ஏ போர்டுல அப்படின்னு பார்த்தா சைபர் சைபர் 8 சைபர் சைபர் 7ன்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க ஒரு சான்ஸ். அப்படி இல்லைன்னா சைபர் சைபர் 5 சைபர் சைபர் 6ன்னு வைக்கிறாங்க. அப்போ கணக்குல வருதான்னு பாருங்க. 600 இல்ல 700 இந்த மாதிரி கணக்கு வருதான்னு பாருங்க. சரிங்களா? இதில் வச்சு நான் நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். பட் நீங்களும் கணக்குல இது வருதான்னு பாருங்க. 600 இல்லைன்னா 700 இல்லைங்களா? வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா வந்துட்டு இதே மாதிரி தான் வந்து எப்படி சொல்லுவான், மாத்தி மாத்தி கண்டினியூவா ஆடிக்கிட்டே இருப்பான். புரியுதுங்களா? ஒரு சான்ஸ் நமக்கு இன்னைக்கு 600 இல்லைன்னா 700 00 வரது கூட இன்னைக்கு மறுபடியும் வாய்ப்பு இருக்கு. எடுத்து பிசியில வச்சுட்டு போயிடலாம். ஸோ கணக்கு வரது கணக்கு போட்டு பாருங்க. நானும் என்னோட போஸ்ட் கால்குலேஷனை வச்சு நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? அப்போ அதே மாதிரி நீங்க பாருங்களேன், கரெக்டா நமக்கு ஏ போர்டுல ஒரு விஷயம் இந்த ஒரு 10 நாளாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேத்து சொல்லியிருப்பேன், தெளிவா சொல்லியிருப்பேன். இந்த 10 நாள் ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கவனிங்க ஒரே நிமிஷம். பாருங்க இங்க இருந்து மறுபடியும் ஒரு பாக்ஸ் போடுறேன். பிங்க் கலர்ல போடுறேன் பாருங்க. இந்த 10 நாளா நீங்க பாத்தீங்கன்னா ஓகேங்களா, இங்க பாருங்க எதுவுமே நம்பர் மாறிட்டாங்க. இந்த சைபர் 8 பாருங்க, சைபர் 8 9 சைபர் 8 அவர்கள் எதுவுமே இருக்காதுங்க. புரியுதுங்களா? சைபர் 8 9 சைபர் 8 இது தாங்க இருக்கும். 3 நம்பர் தாங்க ஆடிட்டு இருக்கான். சைபர் 8 9 இதை தான் மாத்தி மாத்தி வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஒருவேளை நமக்கு மாற்றி வாட சான்ஸ் இருக்கு. 7 சைபர் சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கவனமா இன்னைக்கும் கணக்கு போட்டு பாருங்க. நம்பர்ஸ் கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு 8 நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஏபிபிசிஎஸ்சி உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நம்மளுக்கு ஃபிட் ஆகும். எந்த மாற்றமும் இல்லை. இதுல 8 ஏபிபிசிஎஸ்சி வச்சிருக்கேன். இதுல உங்களுக்கு முக்கியமான ஏபிபிசி மட்டும் தனியா பிரிச்சு கொடுத்துரும் மெம்பர்ஷிப்ல. மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 3 நம்பர் தான் கொடுப்பேன். ஏபி தனியா பிசி தனியா அழகா பிரிச்சு கொடுத்துருவேன். அதே மாதிரி ஏபிசி நம்பர் வந்து 3 நம்பர் முக்கியமா ஒரு 3 நம்பர் நல்லா பிடிச்சு கொடுப்பேன். இன்னைக்கு சான்ஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. சிங்கிள் புல் ஆல் போர்டு உங்களுக்கு வேணுமா, ஸ்ட்ராங்கா நேத்து மாதிரி சூப்பரா எடுத்து கொடுப்பேன். ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 1 மணிக்கு நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல முக்கியமான நம்பர் அதே மாதிரி ஏபி தனியா பிசி தனியா பிரிச்சு
குடுத்துருவேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்குங்க. புதுசா ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.